ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு கோவிலுக்கு போகலான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து இங்கே கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா வச்சுக்க கன்றாவியாக இருக்கும். நான் இப்போ தான் தூங்கியும் எழுந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எழுந்து வந்த உடனே இதை பார்த்த உடனே நம்மளுக்கு ரொம்ப டென்ஷனாக ஆயிடுச்சு. இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் கோயிலுக்கு கிளம்புனேன். எந்த கோயிலுக்குன்ட்டு நான் போகும்போது சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அப்படி என்ன கன்றாவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் என்னோட இன்ஸ்டா ஐடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சொன்னா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரம் குவிஞ்சி கிடக்குது. எவ்வளவு பாத்திரம் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். குவிஞ்சி இங்க கேஸ்ல இருந்து இது எல்லாமே கழுவணும். எல்லாமே கன்றாவியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வந்து நுழைஞ்ச இப்பதான் எப்படி இருக்கு பாருங்க. இப்ப நான் இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு பையனுக்கு டிஃபனும் பண்ணணும். பண்ணிட்டு நான் கோயிலுக்கு இப்ப கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல இதை கிளீன் பண்ணிடுவோம். இப்போ பாருங்க கிச்சன் எவ்வளோ கிளீனாக ஆயிடுச்சுன்னு பாருங்க. எவ்வளோ பாத்திரம் ஃபுல்லாக கிளீனாக ஆயிடுச்சு. ஊதுபத்தியை ஊற்றி வச்சாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு கிளம்பணும். நம்மம்மா எங்க கிளம்பிட்டோம் கோயிலுக்கு. மனசே சரியில்லை. அதனால எந்த கோவிலுக்கு? எப்பவுமே போற முருகர் கோயில் தான் கிளம்புறோம். சரியில்லை. சரி லேட் ஆச்சு. காலையிலே போலாம். ரொம்ப லேட். வேலை பயங்கரம். நீங்களே பார்த்துருப்பீங்க. கிச்சன்ல அவ்வளோ பாத்திரம் வேலை கிளீன் பண்ணி மாமா வீடை பெருக்கி தொடச்சி ஃபுல்லாக வேலை. மம்மி போய் ஆட்டோவில் ஏறி உட்காந்துட்டாங்க. நான் இங்கேயே நிற்கிறேன். வா மாமா. அந்தம்மா பாருங்க, இரு காமிக்கிறேன் பாருங்க. என்னம்மா பண்ற? என்ன பண்ற? வேலைக்கு போயிட்டு இப்பதான் வராங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து பாவம் டைமே இல்லை. அப்படியே ஆட்டோவில் உட்காந்துட்டு கஞ்சி குடிச்சிட்டு இருக்காங்க. அதான் நம்மளும் கிளம்ப வேண்டியதுதான். என்ன மாமாச்சு? சொரக்காவை செஞ்ச? சரி சரி சாப்பிடுங்க. எதையும் பார்க்கல. கோயில் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோயில் வந்தாச்சு. வாங்க முதல்ல ஐயர் விட்டாரா பார்க்கலாம். டைம் வேணா 10:30 மணி ஆயிடுச்சு. சீக்கிரமா வருவோம். ஆமா, இன்னைக்கு ரொம்ப லேட்டு. உள்ள போய் எடுத்துக்கலாம். உள்ள போய் எடுத்துக்கலாம். அங்க போய் எடுத்துக்கலாம். வரும்போது எடுத்துக்கலாம். வரும்போது
நாகூர் கோயில். ஓகே ஓகே. இருக்காரா தெரியும். யாரும் வந்துதான் இருக்காங்க. ஏன்? எப்போ? ஆள்லாம் இருக்காரு. அவர் இல்லப்பா. உட்காந்துக்கிறாராமே. அவர் இல்ல. உள்ள போயிட்டு நமக்கு இல்லையா காமிச்சதுல. என்னம்மா? ஆ? வந்தோம். ம். கோயில் மாறிட்டாராம். அதால வந்து ஈவினிங் இல்லை நாளைக்கு காலையில கூட வாங்கன்னு சொல்லியிருக்காரு. வந்து கொஞ்சம் பார்த்துட்டு போனால் ஒரு இதுவாக இருக்கும்னு பார்த்தோம். இப்போ என்னன்னா ஒரு ஐயர் மாறிட்டாராம் கோயில். அதனால வந்து முடிஞ்சா ஈவினிங் இப்போ தான் அவருக்கு பார்க்கணும். பார்த்துட்டு ஈவினிங் பார்த்து தான் அவருக்கு. சரி சரி வாங்க போலாம். என்ன எடுக்கிறோம்? நல்ல சவுண்ட்லாம் வரேன். இந்த சவுண்ட்லாம் சூப்பரா இருக்கு. அவரு அப்பவே போன்ல சொல்லியிருந்தாலும் நான் அப்படியே போயிட்டு அவரு எடுக்கவே மாட்டாரு போன் பண்ணா. எடுக்கல. என்னடா முருகரை பார்த்தாச்சு, ஒன்றும் தப்பு கிடையாது. முருகரை பார்த்துட்டோம் வந்து. அதனால வந்து அங்க போய் பார்க்கணும். வேற அவங்க வந்து சொல்லிருக்காரு. வெயில் செம்ம. ஆமா வெயில் வேற. ஊமவில் பயங்கரமா இருக்கு. முடியல. கார்ல தெரியாது, ஆட்டோல வந்ததுக்கு அதுக்கும் பெஜாரா இருக்கு. இருக்கா? வாங்க. தெரியுமா? தெரியுமா? தூக்கம் தெரியலையா? ஊட்டி போறீங்க? ரைஸ் போட்டுருங்க, குடிங்க. நீங்க குடிங்க. எனக்கு ஆயிடுச்சு. வேணும் என்ன என்னாச்சு? மதியானம் சாப்பாடு சாப்பிடுங்க. வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி வந்துருக்கு. மாமா அது கடவுளில் இருக்காரு. பிரியாணி வாங்கி போயிட்டு சாப்பிட்றலான்னு. ஏன்னா டைம் ஆயிடுச்சு. கோயிலாம் செய்ய முடியாது, அதனால தான் வாங்குறேன். பிரியாணி வாங்கிறதுக்காக வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வீட்டில் போய் செய்யவும் முடியாது. காலையில நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக கிச்சன்லாம் கச்சுனா முச்சாங்க இருந்துச்சு. எல்லாம் போட்டு நைட்டு போட்டு வச்சுட்டு அப்படியே படுத்தாச்சு. சரி காலையில எழுந்து வந்தோடனே ரொம்ப வெறுப்பாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு மாமா வந்து வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி வெளியெல்லாம் கழுவி எடுத்து கோலம் போட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு என் பையனுக்கும் டிஃபன் பண்ணி கொடுத்து வேலைக்கும் கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீட்டில் காலைல எதுவுமே சாப்பிட கூட இல்லை. அதனால இப்போ போய் செஞ்சேன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா வேர்த்து கொட்டி ரொம்ப வெயில் வந்து கேர் பண்ணுது மனுஷனை. அதனால தான் சரி பிரியாணி வாங்கிட்டு போயிடலான்னு வந்தோம். ஆமாம், ஒரு 10 நிமிஷம் ஆகுன்றாங்க. இன்னும் தம்மில் தான் இருக்குங்களாம். சரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அம்மா பார்த்தீங்களா நல்லா தெரிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு போய் பிரியாணி வாங்கிட்டு போய் சாப்பிடலாம். சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம். பிரியாணி வாங்கி கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் சாப்பிட வேண்டியது. இப்போதான் ரோலாம் தேய்ச்சிருக்கேன். தலைவலி, பயங்கர தலைவலி.
இந்த ஆட்டோல போனாவே தலை வலிக்குது எனக்கு. அவ்வளோதான் சாப்பிட்டுட்டு நேத்துலேருந்து சாப்பிடவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தலைவலியும் ஜாஸ்தியாகுதா என்னன்னு தெரியல. அ இப்போதைக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நான் படுக்க போறேன். படுத்து ரெஸ்ட் எடுக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல உங்கள சந்திக்கிறேன். ஓகே பாய். ஏன்னா உடம்பு வேற அ தலை வலிக்கிறனால முடியல ஃப்ரெண்ட்ஸ். என்னால ஷூட் பண்ண முடியல, பேச முடியல. அதனால தான். ஓகே.